மேஷம் ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்? பர்சனல் லைஃப்லயா, ப்ரொஃபஷனல் லைஃப்லயா, எந்த விஷயங்கள்லாம் நீங்க தவிர்த்துறது நல்லது? அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாங்க. கன்சல்டேஷன் எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடா இருக்காது. என்னோட 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்க ஜாதகத்தை ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு. எல்லாத்துக்கும் நான் ஒன்னொன்னா ஆன்சர் பண்றேன். நாங்க வேற கண்ட்ரில இருக்கிறோம், எப்படி உங்களை ரீச் அவுட் பண்றது? எங்களோட டைம் ஜோனே வேற. அமெரிக்காவில் இருக்கிறோம், கனடாவில் இருக்கிறோம். கனடா அமெரிக்கால இருந்தாலும் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலயமா உங்களோட கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே இல்லையே, ஜாதகம் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு, லைஃப்ல நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் இருக்கு, ஆனா எங்களுக்கு தான் ஜாதகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஜாதகம் தேவையே இல்லை. உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இந்த டீடைல்ஸ் இருந்தா போதும். உங்க ஜாதகத்தை ஜெனரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்கான ஜூலை மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம கிரகங்களை பத்தின ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்துல 2வது இடத்துல இருக்கு. ராசிநாதன் தனஸ்தானத்துல இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அதிகமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்குங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இந்த மாசம் கொஞ்சம் அப்சசிவா இருப்பீங்க, அதிகமா அதுக்காக உழைப்பீங்க. உங்களுக்கு அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே நல்ல பணவரவுகள் இருக்கிறத பாப்பீங்க. குரு பயிற்சியும் கூட நடந்திருக்கு இல்லையா? குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. வீடு, வாகனம், கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி சொத்து கிடைக்கிறது, தாய் மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய அரியர்ஸ் வச்சிருக்கீங்களா? கிளியர் பண்ண முடியலையா? உங்க ஜாதகத்துல ஏதாவது அவயோக தசை போயிருக்கும். உங்க சொந்த ஜாதகத்துல ஏதாவது அவயோக தசை போயிருக்கும். தசாநாதன் 6-8 அதிபதியா வந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய செட்பேக்ஸை கொடுக்கும் அவயோக தசை அப்படிங்கிறது. அது உங்க ஜாதகத்துல தான் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா ராசி பலன் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ராசி பலன்ல சொல்றது சில பேருக்கு மிஸ்மேட்ச் ஆகுதுல்ல, அதுக்கு ரீசன் இதுதான். இன்னொரு விஷயம் சொல்றேன், பெருசா நிறைய அஸ்ட்ராலஜர்ஸால சொல்லப்படாத ஒரு விஷயம். உங்களுக்கு யோக கிரகம் தான் போயிட்டு இருக்கு. யோக கிரகத்துடைய தசை தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் ஏன் எங்களுக்கு நல்லா இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, உங்க ஜாதகத்துல உங்க தசாநாதன் இருக்கு இல்லையா, யோகாதிபதியா தான் இருக்கும், யோக தசையா தான் இருக்கும். ஆனாலும் அது ஒர்க் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய தசாநாதன் கோச்சாரத்துல இப்ப மேல ராசி மண்டலத்துல பாதிக்கப்பட்டிருக்கும்னா எப்படி? சனி பார்வை, செவ்வாய் பார்வை, ராகு இணைவு, சனி இணைவு, நீசம், பகை, இந்த மாதிரியான இடத்துல கொஞ்சம் வலுவிழந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு யோக கிரகத்துடைய தசை நடந்தா கூட கஷ்டங்கள் இருக்கும். கொஞ்சம் பெருசா அது செயல்படலையே, நான் ரொம்ப எதிர்பார்த்தனே இந்த தசை எனக்கு நல்ல பலனை கொடுக்கும்ட்டு, நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா இதுவும் கூட இருக்கலாம். சரியா? அவ்வளவா எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்க பலன் கணிக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோமே தவிர ஓப்பனா யாரும் இது சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2வது இடத்துல தனஸ்தானத்துல இருக்கனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே குடும்பம் சார்ந்து, பணம் சார்ந்து இருக்கும். ராசிக்கு 3வது இடத்துல சூரியன் இருக்கு. 3வது அதிபதி பாத்தீங்கன்னா குருவோட இணைவுல, உச்ச குருவோட இணைவுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இளைய சகோதரன் சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம், சினிமா துறையில இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. அடுத்தது ராசிக்கு 4வது இடத்துல குரு இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயம், வீடு, வாகனம் அமைகிறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 3வது இடத்துல இருக்கு. ஸோ இளைய சகோதரன், குழந்தைகள் சார்ந்த விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் குருவோட இணைஞ்சு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறேங்க, ஜாப் மாறலாமா, இருக்கிற ஜாபை விட்டு போலாமா, ஒரு கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? டைம் நல்லா தான் இருக்கு, இன்னும் உங்களுக்கு ஜென்ம சனிலாம் நடக்கல. எல்லாம் அந்த 7.5 சனியை சொல்லி சொல்லி உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. 7.5 சனி நடக்கிறது தான் உண்மைதான். அது விரைய சனியா இருக்கு இல்லையா, 12வது இடத்துல தானே இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணும்னா,
டிராவல் பண்றதுல சில தொந்தரவுகள் கொடுக்கும், கால்கள்ல வலிகளை கொடுக்கும். கால்கள்ல சர்ஜரி மாதிரியான விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா குரு பயிற்சி நடந்து உச்ச குருவுடைய பார்வை 12வது இடத்து மேல படுது. இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமே இருக்காது. 7வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த மாச தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. குருவோட இணைவுல இருந்துச்சு, குரு சுக்கிரன் இணைஞ்சிருந்தாங்க லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே. இப்ப பயிற்சியாகி பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. கூட்டு தொழில், மனைவி, கணவன், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. செவ்வாய் 2வது இடத்துல இருந்து 8வது இடத்தையே தொடர்பு கொள்ளுது. 8வது இடத்துக்கு உச்ச குருவுடைய பார்வை கிடைக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். 8வது இடம் குடியுரிமையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். வெளிநாட்டுல குடியுரிமைன்னு சொல்லக்கூடிய PR, கிரீன் கார்டு மாதிரியான விஷயங்களை டினோட் பண்ணும். ஸோ 8வது இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, சுப தொடர்போடு இருக்குன்னா உங்களுக்கு PR மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இவ்வளோ நாளா த்ரூ ஆகவே இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், டிலே ஆகிட்டே இருக்கு, அப்படிலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வருஷம் கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும். அதுக்கெல்லாம் ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி இந்த மாசம் இருக்குங்க. அது ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்லா உச்சமாகி இருக்கு. 4வது இடத்துல இருக்கு. பாக்கியாதிபதி பாக்கியங்களை கொடுக்கும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடு வாகனம் மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், தந்தையால ஆதரவு, பூர்வீகத்துல சொத்து வாங்குறது மாதிரியான விஷயம் இதெல்லாம் நடக்கும். வெளிநாட்டுல பாக்கியாதிபதியும் கூட இல்லையா, வெளிநாட்டுல பாக்கியங்கள் கிடைக்கிறது. பாக்கியங்கள்னா என்ன? வேலை கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது தான். ஸோ வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, சொந்த ஊருக்கு வர முடியாத மாதிரியான ஒரு நிலைமை இப்படி இருக்கும். ஏன்னா 8வது இடம் ஆக்டிவேட் ஆகுறதுனால. வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ஒய்ஃபுக்கு வேலை போயிடுச்சு, ஹஸ்பண்ட்க்கு வேலை போயிடுச்சு, எங்களுக்கு எப்பங்க சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கத்தை கொடுக்குற மாதிரியான மாசமா அமைஞ்சிருக்கு. ஆனாலும் உங்க சொந்த ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். உங்க ஜாதகத்துல 8, 12வது இடம் சுபத்தன்மையோட இருக்கா? உங்க ஜாதகம் எப்படி இருக்கு? உங்களுக்கு யோக தசை போகுதா? வெளிநாடு சம்பந்தப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்கா? இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். கோச்சார பலன்கள் நான் எப்பயுமே வீடியோலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். வெறும் 30% தாங்க அது ஒர்க் ஆகும். ரிமைனிங் உங்க சொந்த ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்தி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, நீங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் கேட்கலாமா? அஸ்ட்ராலஜில இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. நீங்க ஒரு பார்ட்னர் தேடுறீங்களா, காதல் திருமணத்துக்காக வீட்டுல பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, தொழில் பண்ணணுமா, அந்த பார்ட்னரோட உங்களுக்கு நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்குமா, அந்த பார்ட்னர் உங்களுடைய தாட்ஸோட அலைன் ஆகிறவங்களா இருப்பாங்களா, கண்டிப்பா இதெல்லாம் செக் பண்ணலாம். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, வெளிநாட்டுல செட்டில் ஆகணுமா, அரசியல்ல வாய்ப்பு இருக்கா, இவ்வளோ விஷயத்துக்கும் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் இருக்கு அஸ்ட்ராலஜில. நிறைய கமெண்ட்ல எல்லாம் பண்றீங்கல்ல, எனக்கு அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னே தெரியாது. ஜென்ரலான ஆன்சரை நான் வீடியோல என்ன சொல்லியிருக்கனோ அதை தான் சொல்ல முடியும். உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் உங்களுக்கு எப்படி என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஐடியாவே கிடைக்கும். எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. உங்க ஜாதகத்துல சிம்மம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணும். கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. என்ன நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னா, நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்துல சிம்மமும் சூரியனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது சார்ந்த தசாபுத்திகள் நடக்கணும். அவயோக தசை நடக்கக்கூடாது. இவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்குது. சரியா? ஸோ இந்த ஐடியா கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க ராசி பலன் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய வீட்டுல குருவுடைய பார்வையில இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி பார்வையால தனஸ்தானத்தை தொடர்பு கொள்ளுது. தொழில் மூலியமா நல்ல பண வரவு வர்றது, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது, புதுசா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கிறது, புதுசா பிசினஸ்ல கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் தொழில் சார்ந்த விஷயத்துல நடக்கும். லாபஸ்தானாதிபதியும் கூட 10, 11வது அதிபதி 2 வீட்டுக்கும் அதிபதி சனி தான். ஸோ இந்த ஆதிபத்தியங்கள் ரெண்டும் நல்லா இருக்கும். உங்களுக்கு மூத்த சகோதர வழியிலையும் சில உதவிகள் கிடைக்கும். ஓவராலா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. இப்ப நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் எதுல கவனமா இருக்கணும்? 10 நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய் சனியுடைய பார்வையில இருக்கு. உங்க ராசிக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய சனி 3வது பார்வையா தொடர்பு கொள்ளுது. சனியுடைய அந்த கெடுதல் பண்ணக்கூடிய தன்மையை குறைக்கிற மாதிரியான அமைப்புல குரு பார்வை இருக்கு. இருந்தா கூட சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மேல படுறதுனால ஸ்லைட்டா கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்குங்க. அதாவது சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
பயணம் பண்ணும்போது கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு இம்பல்சிவா சில டெசிஷன் எடுக்காம இருக்கணும். செவ்வாய்க்கு சனி பார்வை பட்டாலோ, செவ்வாய் சனி 2 பேரும் இணைஞ்சிருந்தாலோ எதிர்பாராத விபத்து மாதிரியான விஷயம், லீகல் இஷ்யூஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், அடிதடி, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி வம்பு, வழக்கு, பிரச்சனை இது எல்லாமே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை தர்ற மாதிரியான விஷயத்துல இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. முடிவு எடுக்கும் போது கொஞ்சம் கவனமா பார்த்துருங்க. அதே தான் சந்திராஷ்டமத்துக்கும் நான் சொல்லுவேன். சந்திராஷ்டமம் நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நிறைய பேரோட கொஸ்டின் பாத்தீங்கன்னா, என்னங்க எங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? குரு பயிற்சி நடந்தே 10-15 நாள் தானே ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய சொந்த ஜாதகத்துல அந்தரம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஷார்ட் பீரியட் நடக்கக்கூடிய விஷயம், ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸ், இந்த மாதிரி. அதுல ஏதாவது உங்களுடைய அவயோக கிரகத்துடைய அந்தரம் போச்சுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும். குரு பயிற்சி நடந்துருச்சு. குரு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா உங்க சொந்த ஜாதகத்துல நான் அகெயின் சொன்ன மாதிரி யோக தசை நடக்கணும். அவயோக தசை தான் நடக்குது, எங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காதா அப்படின்னா கோச்சாரத்துல குரு கொடுக்கக்கூடிய விஷயத்த, நன்மைகளை உங்களுக்கு நடக்கும். ஆனா சொந்த ஜாதகத்துல அவயோக தசை நடக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு அது 50% லிமிட் ஆயிரும். உங்க சொந்த ஜாதகத்திலுமே பாத்தீங்கன்னா யோக தசை தான் போயிட்டு இருக்கு. அப்ப குரு கொடுக்கக்கூடிய இந்த நன்மைகளை உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். 7 சனியை பத்தி பயப்படாதீங்க. இப்ப நீங்க 7 சனியை பத்தி பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்த வருஷம் 2027 ஜூன் மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்க சில விஷயங்களை கவனமா இருக்கணும். ஸோ இப்போ நீங்க தொழில் சம்பந்தமா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, புதுசா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.